ஓம் சாந்தி 7-3-2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த சமயத்தில் தந்தையுடன் சேவையில் உதவியாளராக இருக்கிறீர்கள். ஆகையால் உங்களுடைய மகிமை நடக்கிறது, பூஜை நடப்பதில்லை. ஏனென்றால் ஷரீரம் தூய்மையற்றதாக இருக்கிறது. கேள்வி: எந்த ஆன்மீக போதை குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் நிரந்தரமாக இருக்க வேண்டும்? பதில்: நாம் சிவ்பாபாவின் குழந்தைகள். அவரிடம் ராஜயோகம் கற்றுக்கொண்டு சொர்க்கத்தின் ராஜ்யத்தின் ஆஸ்தி அடைகிறோம் என்ற இந்த போதை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும். உலகத்தின் எஜமானராக ஆக வேண்டுமென்றால் மிகவும் எச்சரிக்கையுடன் படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும். ஒருபோதும் தந்தைக்கு நிந்தனை ஏற்படுத்தக்கூடாது, யாருடனும் சண்டை போடக்கூடாது. நீங்கள் சோழியிலிருந்து வைரமாக ஆகிறீர்கள், எனவே நல்ல விதமாக தாரணை செய்ய வேண்டும். முரளியின் பாடல்: யார் தந்தையுடன் இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஞான மழை பொழியும். ஓம் சாந்தி. யார் தந்தையுடன் இருக்கிறார்களோ அவர்கள் பாப் தாதாவுடன் இருக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். இப்போதோ டபுளாக இருக்கிறார்கள் அல்லவா? தந்தையுடன் இருந்தாலே ஞான மழை பொழியுது. அப்படி இருக்கும்போது டபுள் தந்தையினர் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. சிவ்பாபா ஞானம் கொடுத்துருவார், ஆனால் பிரம்மா பாபா முயற்சி செய்கிறார், கடைப்பிடிக்கிறார். அதில் என்ன கஷ்டங்கள் இருக்குது அதையும் நமக்கு புரிய வைக்கிறார். செய்தால் அதனுடைய பலன் என்ன அதையும் சொல்லி கொடுக்குறார் ப்ராக்டிக்கலில். ஆகையால் இப்போ டபுள் தந்தையர் இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ அதிகமாக ஞான மழையில் நனைஞ்சிட்ருக்கீங்கன்ற அர்த்தத்தில் சொல்கிறார். பிரம்மாவின் மூலம் பரம்பிதா பரமாத்மா சிவன் எப்படி ஸ்தாபனை செய்கிறார் என்பதை நன்றாக புரிய வைக்கப்படுகிறது. உலகத்தினருக்கு இது தெரியாது. சிவ்பாபாவுக்கு தனக்கென்று ஷரீரம் இல்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். கிருஷ்ணருக்கோ தனக்கென்று ஷரீரம் இருக்கிறது. ஆகையால் பரம்பிதா ஸ்ரீ கிருஷ்ணரின் மூலம் ஸ்தாபனை செய்கிறார் என்று சொல்ல முடியாது. கிருஷ்ணர் சத்யுகத்தின் இளவரசர். பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை செய்கிறார் என்றால் கண்டிப்பாக பிரம்மாவுக்குள் பிரவேசம் செய்ய வேண்டி இருக்கும். வேறு எந்த உபாயமும் இல்லை. தூண்டுதல் போன்ற விஷயம் எதுவும் இல்லை. தந்தை பிரம்மாவின் மூலம் அனைத்தையும் புரிய வைக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சியாளர்களாக இருக்கிறீர்கள். கடைசியில் உங்களுடைய மகிமையை செய்வார்கள். அதாவது இப்போ நீங்கள் முயற்சியாளர்களாக இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு மகிமையோ பூஜையோ நடக்காது. ஆனால் நீங்கள் எப்போ முழுமையான நிலை அடைவீங்களோ, அதாவது கடைசியில் உங்களுக்கு மகிமையெல்லாம் நடக்கும் அப்படின்றார். ஆத்மாக்களின் மாலையா அல்லது ஜீவாத்மாக்களினுடையதா? அந்த மாலையை உருட்டுறாங்களே அது யாருடையது அப்படின்னு கேட்குறார். விஷ்ணுவின் மாலையை உயிரோட்டமான ஜீவாத்மாக்களின் மாலை என்று சொல்லப்படுகிறது. லக்ஷ்மி நாராயணர் பூஜிக்கப்படுகிறார்கள் அல்லவா? ஏனென்றால் அவர்களுடைய உடல் ஆத்மா இரண்டும் தூய்மையாக இருக்கும். ருத்ர மாலை என்பது ஆத்மாக்களினுடையது. அவை பூஜிக்கப்படுவதில்லை, ஏனென்றால் ஷரீரம் தூய்மையற்றதாக இருக்கிறது. ஆகையால் ருத்ர மாலையில் இருக்கிறவங்களுக்கு மகிமை நடக்குது. ஆனால் உயிரோட்டமான ஜீவாத்மாக்களின் மாலை விஷ்ணு மாலைக்கு பூஜை நடக்குது அப்படின்றார். ஆத்மாக்கள் சாலிகிராமங்களின் ரூபத்தில் இருக்கும்போது பூஜிக்கப்படுகிறார்கள். சிவனுடைய பூஜை நடக்கும்போது சாலிகிராமங்களின் பூஜையும் நடக்கிறது.
ஏனென்றால் ஆத்மா தூய்மையாக இருக்கிறது, ஷரீரம் தூய்மையாக இல்லை. ஆகையால அந்த சாலிகிராம ரூபத்திற்கு பூஜை இருக்கு அப்படின்றார். உங்களுடைய மகிமை மட்டும் செய்யப்படுகிறது. ஏன்? நீங்கள் ஷரீரத்துடன் சேவை செய்கிறீர்கள். மற்றபடி உங்களுக்கு பூஜை நடக்க முடியாது. நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கினீர்கள். ஆகையால் ஆத்ம ரூபத்தில், சாலிகிராம ரூபத்தில் மகிமை பாடப்படுது. மற்றபடி பூஜை யாருடைய ஆத்மாவும் சரீரம் ரெண்டுமே தூய்மையாக இருக்கோ அவங்களுக்கு தான் நடக்கும் அப்படின்றார். எவ்வளோ அழகா சாலிகிராம ரூபத்தில் உங்களுக்கு ஏன் பூஜை நடக்குதுன்றது புரிய வச்சிட்ருக்கிறார். யார் யார் ஞான கங்கைகளாக இருந்தார்களோ அவர்கள் ஜபிக்கப்படுகிறார்கள். இந்த மாலையை உருட்டுறாங்க அப்படின்னா, ஜபம் செய்கிறாங்கன்னா, அந்த மணிகள் யாரு? யாரெல்லாம் ஞான கங்கைகளாக இருந்து எல்லாருக்கும் ஞானம் கொடுத்து தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மை ஆக்குனாங்களோ அவங்கள நினைக்கிறாங்க, ஜபம் செய்கிறாங்க. மற்றபடி சிவபாபா ஞான கடல், இவர் பிரம்மபுத்ரா என்னும் பெரிய நதி ஆவார். இந்த பிரம்மா தாயாகவும் இருக்கிறார். கடல் ஒன்றுதான், மற்றபடி கங்கைகள் பலவிதமாக இருக்கிறார்கள். வரிசை கிரமமாக யாரிடம் நல்ல ஞானம் இருக்கிறதோ அவர்கள் சரோவரம், அதாவது ஏரி என்று சொல்லப்படுகிறார்கள். மானசரோவர் ஏரியில் நீராடினால் பரியாக ஆகிவிடுகிறார்கள் என்ற மகிமை பாடப்பட்டிருக்கிறதல்லவா? யார் யார் மதிப்புடன் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் என்று உங்களுக்கு காட்சி கிடைக்கும். சேவை செய்வதினால் உங்களுடைய பெயர் மிகவும் பிரபலமாகும். வெற்றி மாலையில் யார் யார் வருவார்கள் என்று தெரிந்துவிடும். இந்த விஷயங்கள் மிகவும் ஆழமானதாக இருக்கிறது. அடுத்தது பாபா, மனிதர்கள் யாரும் உண்மையான சத்குருவாக ஆக முடியாது. அவர்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக மட்டுமே வருகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் அந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் பாகத்தை நடிப்பதற்காக வர ஆரம்பித்து விடுகிறார்கள். அனைவரும் தமோ பிரதான நிலையை அடையும் போது நான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறேன். அனைவரும் திரும்பி செல்கிறார்கள். பிறகு புதிதாக சக்கரம் சுற்ற ஆரம்பிக்கிறது. அதாவது தர்ம பிதாக்கள் இந்த பூமிக்கு வரும்போது அவங்க பின்னாடி மேலே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், அந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களும் கீழே வருவாங்க. அப்போது அவங்கள எப்படி சத்குருன்னு சொல்ல முடியும்? குரு யார் அப்படின்னா, யார் வீட்டிற்கு வழி காட்டுறாங்களோ, வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்களோ அவங்க தான் குரு. யார் அறியாமையை நீக்கிறாங்களோ அவங்க தான் குரு. ஆகையில் அவங்கெல்லாம் கீழே கொண்டு வந்துடுறாங்க எல்லாரையும். அப்புறம் எல்லாரும் முற்றிலும் தமோ பிரதான நிலைக்கு வரும்போது தான் நான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்குறேன் அப்படின்றார். எல்லாரையும் தூய்மையாக்கி அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்றார். அதுக்கப்புறம் சக்கரம் புதுசாக ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ராஜ யோகத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள்தான் ராஜ்யத்தை அடைவீர்கள். அதாவது யார் ராஜயோகம் கற்கிறார்களோ அவர்கள்தான் ராஜ்யத்தையும் அடைவார்கள் அப்படின்றார். பிறகு ராஜாவாகவோ பிரஜையாகவோ ஆகுவார்கள். எல்லாரும் ராஜா ஆயிட மாட்டாங்க, பிரஜைகளாகவும் ஆகுவாங்க. ஆனால் அவங்களும் சுயராஜ்ய அதிகாரிகளாக இருப்பாங்க. பிரஜைகள் நிறைய பேர் ஆகிறார்கள். ராஜ்யத்தின் பதவி அடைவதில்தான் உழைப்பு இருக்கிறது. பிரபு உங்களுடைய சத்கதியின் லீலையே லீலைதான் என்று பாடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆஹா பாபா என்று பாடுகிறீர்கள். பக்தர்கள், இறைவா உன்னுடைய லீலை லீலைதான், நீ எப்படி வருவே, எப்படி ஞானம் கொடுக்குற, எப்படி எல்லாரையும் தூய்மை ஆக்குற, எப்படி எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குற, அது யாரும் தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு அவங்க பாடுறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆகையால் நீங்கள் ஆஹா பாபா அப்படின்னு பாடுறீங்க அப்படின்றார்.
பாபா உங்களுடைய வழி, அதாவது அனைவருக்கும் சத்கதி வழங்கும் ஸ்ரீமத், இது அனைத்தையும் விட தனிப்பட்டதாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். தந்தை அனைவரையும் தன்னுடன் அழைத்து செல்வார், யாரையும் விட்டுவிட்டு செல்ல மாட்டார். உங்களுக்கு ஞானத்தின் செல்வம் கிடைக்கிறது, பிறகு தானம் செய்ய வேண்டும். தந்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார், நீங்களும் கொடுத்து கொண்டே இருங்கள். இது குறையாத பொக்கிஷமாகும். அனைத்திற்கும் தாரணைதான் ஆதாரமாக இருக்கிறது. அதாவது வெறும் ஞானம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் தாரணை செய்து கொடுத்தீங்கன்னா அது ரத்தினங்கள். நீங்கள் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய ஸ்வரூபமாகி மற்றவங்களுக்கு ஞான தானம் செய்தால் அது பொக்கிஷம். ஆகையால் இப்படி நீங்கள் தானம் கொடுத்துட்டே இருங்க, இது குறையாத பொக்கிஷம் அப்படின்றார். எவ்வளவு தாரணை செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். சோழிகள் எங்கே, வைரங்கள் எங்கே? யோசித்து பாருங்கள். வைரத்தின் மதிப்புதான் அனைத்தையும் விட உயர்ந்ததாக இருக்கிறது. சோழியின் மதிப்பு அனைத்தையும் விட குறைந்ததாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சோழியில் இருந்து வைரமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயங்கள் ஒருபோதும் யாருடைய கனவிலும் கூட வருவதில்லை. அதாவது உலகத்தில் இருக்கிறவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். இப்படியெல்லாம் அவங்க கனவுல கூட யோசித்து பார்க்க மாட்டாங்க, கனவுல கூட இந்த விஷயங்கள் வராது அப்படின்றார். அவர்களுக்கு குறிக்கோள் எதுவுமே இல்லை, உங்களுக்கு குறிக்கோள் இருக்கிறது. படிப்பின் மூலம் நாம் உலகத்தின் எஜமானர் ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மிகவும் கவனமாக படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும். நிந்தனை செய்விக்கும்படியான அப்படிப்பட்ட எந்த விஷயமும் நடக்கக்கூடாது. யாருடனும் சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாது. அனைவருடனும் இனிமையாக பேச வேண்டும். அதாவது ஒரு பக்கம் ஞானம் கொடுக்குறோம், ஞான தானம் செய்கிறோம், இன்னொரு பக்கம் நமக்கு தாரணை இல்லை, நம்ம இனிமையாக பேசலை, இல்லை விவகாரத்தில் வரும்போது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுறோம் அப்படின்னா அப்போ அது சேவையாகாது, டிஸ்சர்வீஸ் தான் நடக்கும். ஆகையால் எச்சரிக்கையாக இருங்க, இனிமையாக இருங்க அப்படின்றார். தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தானம் கொடுத்தால் கிரகணம் விலகிவிடும் என்று பாபா கூறுகிறார். தேக அபிமானத்தை தானம் செய்வதுதான் முதன்மையான தானமாகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானம், தேக அபிமானத்தின் தானம் அப்படின்றார். இந்த சமயத்தில் நீங்கள் ஆத்மா அபிமானியாக இருக்கிறீர்கள், மேலும் பரமாத்மா அபிமானியாகவும் ஆகிறீர்கள். பரமாத்மா அபிமானி அப்படின்னா பரமாத்மாவை நினைக்கிறோம், பரமாத்மாவுடைய வழிப்படி நடக்கிறோம், பரமாத்மா சொல்லி கொடுக்குற ஞானத்தை கேட்குறோம், அந்த ஞான சிந்தனையில் இருக்கிறோம். இதுக்கு தான் பேர் பரமாத்மா அபிமானி. இது மதிப்புமிக்க வாழ்க்கையாகும். ஒவ்வொரு கல்பத்திலும் நான் உங்களுக்கு இதுபோல் ராஜயோகத்தை கற்பிக்க வருகிறேன். நீங்கள் மறந்து விடுகிறீர்கள், இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அனைவருடனும் இனிமையாக பேச வேண்டும். தந்தைக்கு நிந்தனை ஏற்படும்படியான அப்படிப்பட்ட எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது. தேக அபிமானத்தை தானம் செய்து ஆத்மா அபிமானியாக மற்றும் பரமாத்மா அபிமானியாக ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்,
ஞான செல்வம் என்ன கிடைக்கிறதோ அதை தானம் செய்ய வேண்டும். படிப்பின் மூலம் ராஜ்யம் கிடைக்கிறது என்ற இந்த போதையில் நிலையாக நிலைத்திருக்க வேண்டும். கவனம் கொடுத்து படிப்பை படிக்க வேண்டும். வரதானம். சாட்சி தன்மையின், அதாவது பற்றற்ற பார்வையாளரின் சீட் மூலம் தொந்தரவு என்ற வார்த்தையை முடித்துவிடக்கூடிய மாஸ்டர் திரிகாலதர்ஷி ஆகுங்கள். அதாவது 3 காலங்களையும் உணர்ந்தவர் ஆகுங்கள். இந்த நாடகத்தில் என்னென்ன நடக்கிறதோ அதில் நன்மை அடங்கி இருக்கிறது. ஏன் என்ன என்ற கேள்வி புத்திசாலிகளுக்குள் எழ முடியாது. நஷ்டத்திலும் நன்மை, அதாவது லாபம் அடங்கி இருக்கிறது. தந்தையின் துணை மற்றும் ஆதரவு என்ற கை இருக்கிறது என்றால் தீமை ஏற்பட முடியாது. இது போன்ற பெருமிதத்தின் சீட்டில் இருங்கள். அப்போது ஒருபோதும் தொந்தரவு அடைய மாட்டீர்கள். சாட்சி தன்மை என்ற சீட் தொந்தரவு என்ற வார்த்தையை முடித்து விடுகிறது. எனவே திரிகாலதர்ஷியாகி, அதாவது 3 காலங்களையும் உணர்ந்தவராகி, நான் தொந்தரவு அடைய மாட்டேன், யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுங்கள். எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். நீங்கள் முதல்ல மாஸ்டர் திரிகாலதர்ஷி சீட்டில் இருங்க. அப்போது தொந்தரவு அடைய மாட்டீங்க. ஒவ்வொரு காட்சியும் சாட்சியாக பார்ப்பீங்க, பார்வையாளர் போல பார்ப்பீங்க. அப்போ ஏன் என்னென்ற கேள்விகள் வராது. ஏன் இப்படி நடக்குது? அதற்கான காரணம் நமக்கு தெரியும். திரிகாலதர்ஷி சீட்டில் இருந்தால் அதை உணர முடியும். அப்போ தொந்தரவு அடைய மாட்டீங்க. ஆகையால் உறுதி எடுங்கன்றார். திரிகாலதர்ஷி சீட்டில் நான் இருந்து நானும் தொந்தரவு அடைய மாட்டேன், மற்றவங்களுக்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுங்க அப்படின்றார். எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டாலும், எவ்வளோ தீமை நடந்தாலும் அதுலேயும் நன்மை இருக்குது, லாபம் இருக்குது. இதில் அவ்வளோ நிச்சயம் இருக்கணும். ஆகையால் இன்று நாள் முழுவதும் பற்றற்ற பார்வையாளர் சீட்டில் அமர்ந்து இந்த நாடகத்தை பார்க்கணும். தொந்தரவு அடையக்கூடாது. ஏன் என்ன என்ற கேள்விகள் கூட எழக்கூடாது. அந்த நிலையை அனுபவம் பண்ணணும். ஸ்லோகன். தன்னுடைய அனைத்து கர்மேந்திரியங்களையும் கட்டளைப்படி நடத்துவதுதான் சுயராஜ்ய அதிகாரி ஆகுவதாகும். அவ்யக்த சமிகை. நிச்சய புத்தியின் அர்த்தமே கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுவதாகும். அவர்கள்தான் தந்தைக்கு சமமானவர்கள். அழியக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்களோ நேரத்திற்கேற்றாற்போல் கவலையிலும் இருப்பார்கள். ஆனால் யாருக்கு நாம் ஈஸ்வரிய கஜானாக்களுக்கு எஜமானர்களாக இருக்கிறோம், மேலும் பரமாத்மாவுக்கு பாலகர்களாக இருக்கிறோம் என்ற இந்த ஃபெய்த், அதாவது நம்பிக்கை இருக்கிறதோ, அவர்கள் சதா கனவிலும் கூட கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த ஈஸ்வரிய பொக்கிஷங்கள் இந்த ஜென்மத்தில் மட்டும் என்ன, அநேக ஜென்மங்களுக்கு கூடவே இருக்கிறது, கூடவே இருக்கும் என்ற விஸ்வாசம் இருக்கிறது, அதாவது நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் அவர்கள் நிச்சய புத்தியுடையவர்கள், கவலையற்றவர்களாக இருப்பார்கள். இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ.
சொர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறேன். என் உயிர் பாபா உன்